கேமரா பின்னாடி வாப்பா. சம்பந்தப்பட்ட அமைச்சர் தலைமையில் டெல்லியில் போய் பிரதமரை சந்தித்து முறையிடணும், சட்டமன்றத்தில் இது குறித்து தீர்மானம் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஆட்சியோ இந்த முதலமைச்சரோ அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படலை. வெறும் கடிதம் எழுதுவதோடு அவருடைய பணியை நிறுத்திக்கிறார். திமுக சார்பில் விவசாய அணி சித்தராமையா சந்திக்கிறாங்க. என்ன மாதிரி கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க? தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்டக்கூடிய வகையில் விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு உரிய பரிகாரம் காணக்கூடிய வகையில் சந்திச்சு கோரிக்கை வைப்பாங்க. வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில இந்த வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டு 8 மாதம் முடிவெடுத்து, ஆனால் வெள்ள பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு தமிழக அரசு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுது. நீங்க தான் சொல்லிட்டீங்களா குற்றச்சாட்டுன்னு? ஒரு குற்றச்சாட்டா முன்வைக்கப்பட்டது. திமுக இந்த விஷயத்துல தமிழக அரசுக்கு வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோரிக்கை என்னவா இருக்கும்? இதெல்லாம் கேள்வியாது. அவங்க தான் குற்றச்சாட்டு நீங்களே சொல்றீங்க. அவங்க தான் தொடர்ந்து இந்த அரசு இப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திட்டு இருக்கோம்.